இந்த மாலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கீங்க. இன்றைக்கு 31வது ஜெப நாள். ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார். அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணைய
தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இடையில்லா தேவன் உமக்கு தானே. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. ஹல்லேலூயா. நாம் கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடும் மரணம் உயிர்த்தெழுதல் அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு? சத்தமாக சொல்லுங்களேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தில் நம்ம இதோட முடித்தோம். சிலுவையில் அறைய பொந்தியு பிலாத்து அந்த யூதர்கள் கைகளிலே ஆண்டவரை விட்டு நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க, நான் இனி ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களே கொண்டு போய் என்ன பண்ணிக்கோங்க, சிலுவையிலே அடிங்கன்னு சொல்லி கைகளை கழுவி அவர்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்ததை நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டவர் அந்த அரண்மனையிலிருந்து சிலுவையில் அறையப்படுகிற அந்த இடத்திற்கு கொண்டு போகக்கூடிய அந்த பாதையின் வழியிலே நடந்த சில காரியங்களை குறித்து நம்ம வரப்போகிற இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்க. சரி, அப்படியே யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்க. கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். இப்பொழுது அந்த சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுத்தாச்சு. இப்போ அந்த சிலுவையில் அறையப்படுகிற அந்த இடத்திற்கு இப்போ அவர் என்ன பண்ணணும், கொண்டு போனோம். குறிப்பாகவே இந்த ரோம போர் சேவகர்கள், ரோம அரசர்கள் இந்த சிலுவை தண்டனையை
அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பெரிய அக்யூஸ்டு, கொலை குற்றங்கள் செய்தவங்க, ரொம்ப தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவங்க, ஊர்ல எல்லாம் கொள்ளையடிச்சவங்க, களவு பண்ணவங்க, நிறைய ஜனங்களை சீரழிச்சவங்க, இப்படிப்பட்ட கொடுமையான குணம் படைத்தவர்களுக்கு தான் என்ன தண்டனை, இந்த சிலுவை தண்டனை. பெரும்பாலும் சாதாரணமாக சின்ன சின்ன தவறுகள் செய்கிறவங்கள சவுக்கடி கொடுப்பாங்க, அடிப்பாங்க, என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. இப்போ இவருக்கு பிலாத்துக்கு ஒரே கவலை, ஐயோ இவ்வளவு பெரிய உத்தமமான ஒருவரை என்ன பண்ணிட்டோம், நம்ம சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டோமேன்னு சொல்லி. ஆனால் அவர் கவலைப்பட்டு என்ன பண்ண பிரயோஜனம் கிடையாது, கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இப்பொழுது இந்த யூதர்கள் அவரை பிடிச்சி எங்கே கொண்டு போகிறாங்க, அந்த சிலுவையிலே அறையப்படக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு போனோம். மத்தியில் நம்ம வாசித்தோம், அவருடைய ஆடைகள் என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு அவருடைய ட்ரெஸ் என்ன பண்ணாங்க, அவருக்கு போட்டாங்க. இந்த மேல் அங்கி, சிவப்பு அங்கியை கழட்டி வச்சு சிவப்பு அங்கியை எல்லாம் எடுத்துட்டு, அவர் முதல்ல என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரோ அவருடைய ஆடை என்ன பண்ணியாச்சு, இப்போ அவருக்கு போட்டாச்சு. சவுக்கடி கொடுத்தாச்சு அப்படின்னா மரண தண்டனை, சிலுவை தண்டனை என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. 2 தண்டனை. ஒன்று, அந்த சவுக்கடி 39 முறை பல முறை அடி வாங்கினார், அது ஒரு தண்டனை. இன்னொன்று சிலுவை தண்டனை. இப்போ சிலுவை தண்டனை பெற போறவங்க எது பெற வேண்டாம், சவுக்கடி பெற வேண்டாம். சவுக்கடி அவங்களுக்கு கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரம் சவுக்கடியும் கொடுத்து அவரை கேவலம் பண்ணி பரியாசம் பண்ணி எதுவும் இப்போ கிடைச்சிட்டு, அவருக்கு சிலுவையும் கிடைச்சிட்டு. இவரோட இந்த கள்ளர்கள் போனாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு இந்த சவுக்கடி கிடையாது, சவுக்கடி அவங்க வாங்கலை. இத்தனை அடிகள் அவருடைய முதுகலை பிக்கப்பட்டு இரத்தம் வெளியே வந்து இவ்வளவு பாடுகளையும் வாங்கி இவ்வளவு பிரச்சனைகளையும் அனுபவித்த பிற இவருக்கு என்ன தண்டனை, சிலுவை தண்டனை. அதனால தான் அந்த பொந்தியு பிலாத்து தேசாதிபதி அவனுக்கு பயம் வருது. அப்படியே ஆஹா, இவ்வளவு அடி கொடுத்தாச்சு இவருக்கு, இவ்வளவு நம்ம இவரை கொடுமையாக அவரை நம்ம சித்திரவதைப்படுத்தாச்சு. ஆனாலும் என்ன, இந்த மனிதர்கள் என்ன பண்ணலை, இந்த ஜனங்கள் மனம் இறங்கவே இல்லை. என்ன பண்ணும், இவரை கொண்டு சிலுவையில் அடியும். நீங்கள் சிலுவையில் அடித்தாதான் எங்களுக்கு என்ன ஆகும், எங்களுக்கு ஆத்திரம் குறையும். சிலவங்க சொல்லுவாங்க, பிரதர் நான் பழி வாங்காமல் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன், நான் பழி வாங்கினதான் எனக்கு என்ன ஆகும், எனக்கு ஆத்திரம் குறையும். எத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்கீங்க? உங்களுக்கு யாராவது ஏதாவது தீமைகள் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பேர் உங்களுக்கு எதிராக பல திட்டங்களை தீட்டியிருக்கலாம். சின்ன வயசில் நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க ஃப்ரெண்ட். என்ன பண்ணுவோம், நம்ம அடி வாங்கிட்டு சும்மா விட்டுருவோமா, திருப்பி 4 அடி என்ன பண்ணுவோம், அடிப்போம். அடித்தாதான் நம்மளுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் ஆத்திரம் குறையும். அந்த மாதிரி இந்த யூத ஜனங்கள் சொல்கிறாங்க, அடித்தாலும் என்ன பண்ணாது, பத்தாது, கொண்டு போய் என்ன பண்ணணும், இவரை சிலுவையில் அடிக்கணும். அடித்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் கோபம் எரிச்சல் எல்லாம் இறங்கும். யாருக்கு எரிச்சல் தெரியுமா, அந்த சனகரிப்பு சங்கத்தாருக்கும், வேதபாரகர்கள், வேதத்தை ரொம்ப மோசே பிரமாணத்தை அது மாத்திரம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இவர் மேலே எரிச்சல். இவர் அந்த புதிய உடன்படிக்கை புதிய புதிய காரியங்களை செய்கிறது அவருக்கு பிடிக்கல. பொறாமையினாலும் கொலை பாதகத்தினாலும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரபிமார்கள் போதகர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை கொண்டு வந்தது பிலாத்துக்கு தெரிஞ்சுமே பலமுறை அவருடைய முயற்சிகள் தோத்து போயிட்டு இப்போ அந்த இடத்துல இருந்து அவரை என்ன செய்கிறாங்க, இப்போ அழகா அந்த கொல்கதா என்னக்கூடிய அந்த இடத்திற்கு அவரை கொண்டு போகிறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த கொல்கதா அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா எருசலேமுக்கு வெளியே. சொல்லுங்க பார்ப்போம், எருசலேமுக்கு வெளியே. எருசலேமுக்கு வெளியே, எருசலேமுக்கு உள்ளே வரக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் இருக்குது. அதாவது ஊரினுடைய என்ட்ரன்ஸ். முதல்ல இந்த சரணப்பட்டிலாம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னாலே முதல்ல இந்த சரணப்பட்டி தான் சொல்லுவாங்க. அந்த சரணப்பட்டிக்கு உள்ளே வந்தவொடனே தான் இங்கேருந்து காந்திபுரம் வரைக்கும் ஒரே வீடுகள், கம்பெனி, காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சரவணம்பட்டியை தாண்டியாச்சு அப்படின்னா என்னதான் இருக்கும், காடு தான். காடு, ஒவ்வொரு கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், வயல்கள் எல்லாம் சும்மா காடாக தான் இருக்கும். ஒரு 2-வே ரோடு தான் இருக்கும். அப்போ சரணம்பட்டி மாதிரி வச்சுக்கோமே. அந்த இடத்துல இருக்கக்கூடியதான் அந்த கொல்கதா அப்படிங்கக்கூடிய இடம். ஊருக்கு வெளியே, ஊருக்கு உள்ளே வரக்கூடிய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். பொது இந்த தண்டனை கதிகளை என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த அரண்மனையிலிருந்து அப்படியே திருப்பியும் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு அந்த சாட்டை அடிகளை கொடுத்து இவங்களை என்ன செய்வாங்க, அப்படியே துன்புறுத்தி இந்த சிலுவை என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்க கீழே போடக்கூடாது. கீழே உட்காந்துட்டாங்க அப்படின்னா அங்கேயே அடி விழும். சரமாரியாக போர் செய்வான், அடிப்பான். அது விழக்கூடாதுன்னு சொல்லி இவரை பேலன்ஸ் பண்ணி இப்படி ஒவ்வொரு கைதிகளை கொண்டு போவாங்க. அதே போல் ஆண்டவரை இப்போ அந்த கொல்கதா என்னக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு போகிறாங்க. இந்த கொல்கதா அப்படின்னா இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா, யோவானில் நம்ம வாசிக்கிறோம், கபால ஸ்தலம். நமக்கு ஒரு கபாலன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மண்டை ஓட்ட என்ன சொல்லுவாங்க, கபாலம் அப்படிம்பாங்க. இது எதனால் இந்த
கொல்கதா அப்படிங்கிற இடத்திற்கு கபால ஸ்தலம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இந்த சிலுவை தண்டனையில் யாரெல்லாம் எந்தெந்த குற்றவாளிகள் எல்லாம் அடிக்கப்படுறாங்களோ அவங்கள என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அடக்கம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அடக்கம் பண்ணக்கூடாது. அவங்க இறந்துமே போனாலுமே வானத்தில் பறக்கிற கழுகுகள் அப்படியே என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த மேட்டுக்கு அந்த புறம் அப்படியே அந்த பாடியை அப்படியே போட்டுருவாங்க. கழுகுகள், பறவைகள், பிராணிகள் அது வந்து அந்த உடம்பை பிச்சு 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 என்ன ஆகும்? சாப்பிடும். இதுதான் அந்த பொதுவாய் அந்த சிலுவை தண்டனைக்கு கொடுக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கொடுமையான ஒரு தண்டனை. அவர்கள் ஈவினிங் ஆறதுக்குள்ளே மறிச்சிடணும், இல்லாட்டி அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படும். காலை துண்டை வெட்டின உடனே எல்லா பிளட்டும் என்ன ஆயிரும்? அந்த கால் வழியாக வெளியே போன உடனே பிளட் ப்ரெஷர் குறைஞ்சி அப்படியே இறந்து போயிடுவாங்க. இப்படியா கூடிய கொடுமையான தண்டனை இந்த சிலுவை தண்டனை. இப்போ இந்த கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு இப்போ ஆண்டவரை என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். இவருக்கு டயர்டு தாங்க முடியல, உடம்புல இருந்து எல்லா ரத்தமும் வெளியே போயிருச்சு, சரீரத்தில் கொஞ்சம் கூட ரத்தம் இல்லை, நடக்கிறதுக்கும் தெம்பு இல்லை. ஏன்னா இவருக்கு ஆரம்பத்திலே சிலுவை தண்டனை கொடுத்தாச்சுன்னா என்ன பண்ணியிருக்க வேண்டாம்? இவர் என்ன பண்ண வேண்டாம்? அடி வாங்க வேண்டாம். அடியே கிடையாது, டைரெக்டாக சிலுவையில் கொண்டு என்ன பண்ணிடுவாங்க? ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு ஆணி அடித்து தொங்க விட்டுருவாங்க. அந்த வேதனையிலே இறந்து போயிடுவாங்க. ஆனால் இவரை அடின்னு அடித்து சரீரத்தெல்லாம் கிழிச்சு எடுத்து சதையெல்லாம் பிஞ்சு ரத்தம் வெளியே வந்து எலும்பு வெளியே வந்து இவ்வளவு பாடுகளுக்கு அப்புறம் இவருக்கு அந்த சிலுவை தண்டனை, இதை அவரால் சுமந்து போக முடியல. இப்போ இந்த சிலுவை தண்டனை பெற்ற கைதிகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு சிலுவையை கொடுப்பாங்க. அது நம்ம பார்க்குற மாதிரி இந்த மாதிரி கிராஸ் கிடையாது, இப்படி அழகா இப்படி நீளமாக இப்படி நீள்வட்டில் கிராஸ் கிடையாது. அவங்ககிட்ட எந்த கிராஸை கையில் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த பகுதியில் உள்ள கிராஸை மட்டும்தான் கையில் கொடுப்பாங்க. எந்த பகுதி? இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த கிராஸை மட்டும்தான் அவங்க கையில் கொடுப்பாங்க. அவங்க தோல் மேலே வச்சு என்ன பண்ணிடுவாங்க? கயிறை வச்சு கெட்டி விட்டுருவாங்க. அது அந்த ஆள் எவ்வளோ ஹைட் இருக்கிறாரோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆணிலாம் உள்ளே அடிக்கிறதுக்கு வசதியாக எல்லாம் வச்சு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அகலமாக இருக்கும். அந்த சிலுவையை அவர் முதுகுக்கு பின்பாக கட்டி வச்சுருவாங்க. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு என்ன பண்ணணும்? அப்படியே போகணும். இந்த சிலுவை கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தோராயமாக. அதுக்கு மேலே இருந்திருக்கலாம். ஒரு மனிதனுக்கு டபுள், அப்படியே ஒரு 70 கிலோ ஒரு மனிதன் இருக்கான்னா அப்படியே அதுக்கு ஜாஸ்தியாக 140னா ஒரு 150 கேஜி அந்த வெயிட்டு. அந்த ஒரு மனிதர்களால் அவங்க வெயிட்டே என்ன பண்ண முடியாது, அவங்களால தூக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி இந்த சிலுவையை இப்போ ஆண்டருடைய முதுகலை கட்டி விட்டாச்சு. இப்போ அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்படியே அவர் அந்த கொல்கதா என்கிற அந்த இடத்திற்கு இப்போ அவர் போனோம். இப்போ நடந்து போனோம். இப்போ அந்த அரண்மனையை விட்டு இப்போ வெளியே வர்றாங்க. எல்லா ஜனங்களும் கூடியாச்சு. பெரும்பாலும் ஒரு சிலுவை தண்டனைக்கு கொடுக்கப்பட்ட குற்றவாளி இப்படி தண்டனையை பெறும்போது யாருமே அவனை பார்க்க மாட்டாங்க, அவனை கேவலமாக பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவரை இந்த பாடுகளுக்கு வழியாக இந்த சிலுவையை சுமந்து அவர் அந்த கொல்கதா என்கிற அந்த இடத்திற்கு கொண்டு போகும்போது அந்த எருசலேம் நகரம் முழுவதுமே அந்த அரண்மனை பக்கத்தில் இருந்தது. ஒரு ஹோல் அந்த சிட்டியே அவரை பார்ப்பதற்காக, அவரால் நன்மை பெற்ற ஜனங்கள், அவருக்காக எத்தனையோ தாயார்கள், எத்தனையோ பெண்கள் தலையிலையும் மார்புலையும் அடித்து கொண்டு அவரை பார்த்து அப்படியே கண்ணீர் வடித்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அழுதுட்டு இருக்காங்க. ஊரே திரண்டு வந்துட்டு, இதுவரைக்கும் அந்த மாதிரி யாருமே பார்த்தது கிடையாது. ஒரு குற்றவாளியை பார்க்கும்படியாக இவ்வளோ பெரிய கூட்டம் திரண்டதே கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் யாருங்க? குற்றமே செய்யாத ஒரு நிரபராதிக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்ச உடனே அந்த ஊர்ல கேள்விப்பட்ட ஜனங்களால் அதை தாங்க முடியல, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதை பார்க்கும்படியாக அப்படியே வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த சிலுவையை சுமந்து கொண்டு அந்த அரண்மனை வாசல்லேருந்து வெளியே வந்து நடந்து அப்படியே போய் கொண்டே இருக்கிறாரு. லம்புறாரு, அவரால் முடியல, அந்த ஸ்டேபிள் பண்ணி கொண்டு போக முடியல. வாய் வறண்டுருச்சு, பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ரத்தம் கம்மியாக தான் இருக்கு, பலனெல்லாம் போயிருச்சு. அவ்வளவு காலையில் இருந்து ஒரு மத்தியானத்திற்குள்ள அவ்வளவு சித்திரவதைகளை பட்டு அடின்னு அடிச்சு அவரை எல்லா கொடுமைகளை பண்ணியும் அவரால் தாங்க முடியல. அவ்வளவு வேதனைகளோடு அந்த சிலுவையை வச்சு 150 கிலோ அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அப்படியே போயிட்டு, அதுவும் அந்த சிலுவை இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த சிலுவை புது சிலுவை கிடையாது. அது வந்து குற்றவாளிகளெல்லாம் தண்டனைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழைய சிலுவை. இந்த சிலுவை என்ன செய்வாங்கன்னா, ஒரு குற்றவாளி அந்த சிலுவையில் அடித்த பிறகு அந்த சிலுவையை கழுவிலாம் வைக்க மாட்டாங்க, அதே ரத்த கோரையோட அப்படியே கொண்டு வந்து கராஜில் ஸ்டோரேஜ் ரூமில் அப்படியே போட்டுருவாங்க. எதனால் அப்படி போடுவாங்க அப்படின்னா, அந்த ரோம அரசர்கள் அந்த வழியாக போகிறவங்க, அந்த ஊர் வழியாக போகிறவங்க அந்த இடத்த பார்க்கும்போது, அந்த சிலுவையை பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வருமா. எதனால் பயம் வரும்? நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணால் என்ன கிடைச்சிரும், நமக்கு சிலுவை தண்டனை கிடைக்கும்னு சொல்லி அதை ஒரு அடையாள சின்னமாக வைப்பாங்க. இந்த கொல்கதா இந்த மேட்டையும் எதனால் ஊருக்கு வெளியே உள்ள என்ட்ரன்ஸில் வச்சாங்கன்னா,
எருசலேம் நகரத்திற்குள்ள வேற யாரா இருந்தாலும் சரி, அதை கிராஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், உள்ள வரணும். அந்த கொல்கதா அந்த மேடை பார்க்காம உள்ள வர முடியாது. அந்த கொல்கதாக்குள்ள வரும் பொழுதே எலும்பு கூடுகள் கிடக்கும், அப்படியே அடக்கம் பண்ணாம எலும்பு கூடுகள் ரத்தமும் சதையுமா இருக்கும். அதை பார்க்கும் போதே ஒரு பயம் வரும். அப்ப அந்த ஊருக்குள்ள புதுசா வரவங்க என்ன செய்வாங்க, எப்படி இருப்பாங்க, நீட்டா ஒழுக்கமா இருப்பாங்க, எந்த தப்பு பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ண என்ன கிடைச்சிடும், சரியான தண்டனை கிடைச்சு அவ்வளோ பேர் எலும்பு கூடுகளால் நிறைந்திருந்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த கொல்கதா மேடு முழுவதும் எலும்பு கூடு. இதை பார்த்தா எவனுக்குமே பயம் வரும். நம்ம திடசாலி நான் ரொம்ப தைரியமான்னு சொல்றவங்க கூட அதை பார்த்தா பயந்துருவான். இப்படிப்பட்ட இடத்திற்கு இப்போ அந்த ஆண்டவரை அழைத்து செல்றாங்க. ஒரு கொஞ்சம் மேடான பகுதி, ஒரு மலை போன்ற ஒரு அமைப்பு. இந்த மலை முழுவதும் சுண்ணாம்பு, அந்த கற்கள் சுண்ணாம்பு பாறைகளால் ஆனக்கூடிய அந்த இடம்னு சொல்றாங்க, அந்த மேடு. இப்போ இந்த இடத்திற்கு இவரால் போக முடியல, நடக்கிறாரு, கீழே விழுறாரு. அப்படியே அந்த சிலுவையை தாங்கி கொண்டு அப்படியே கீழே விழும் போது ரோம போர்ச்சேவர்கள் அப்படியே திருப்பியும் அடிக்கிறாங்க முதுகுல, எந்திரிச்சு நட அப்படின்ட்டு. அந்த கொஞ்சம் கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டே இருக்குது. திருப்பி அடித்த உடனே அந்த ஐயோ அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சிலுவையை மீண்டுமாக எடுத்துக்கொண்டு அந்த கொல்கதாவை நோக்கி அப்படியே புறப்பட்டு போய் கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவரால் முடியலை. ஒரு கட்டத்தில் அப்படியே இதாகி எல்லாம் சத்துக்கள் அப்படியே குறைஞ்சு அப்படியே கீழே படுத்த படுக்கையே அந்த சிலுவையை வச்சுட்டு ஆயிட்டாரு. இப்போ இந்த ரோம போர்ச்சேவர்கள் ஒரு ஐடியா பண்றாங்க, இவர் என்ன பண்ணணும், சிலுவையில் கொண்டு அடி கொடுக்கணும். ஒருவேளை சிலுவைக்கு போறதற்கு முன்பாகவே என்ன ஆயிடக்கூடாது, இவர் இறந்துடக்கூடாது. ஏன்னா உடம்பு கண்டிஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு, தாக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே இப்போ ஒரு ஐடியா பண்றாங்க, என்ன பண்ணலாம், இந்த சிலுவையை யாராவது என்ன பண்ணுவோம், நம்ம சுமக்க வைக்கலாம். இவர் கொஞ்சம் நடந்து வரட்டும், நடந்தாது என்ன பண்ணட்டும், அந்த கொல்கதா மலை வரைக்கும் வரட்டும், இந்த சிலுவையை நம்ம யார்ட்டையாவது என்ன பண்ணுவோம், சுமக்க நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொல்லி தான் அந்த சீமோன், சிரேனே ஊரானாகிய அந்த சீமோன்ட்ட அந்த சிலுவையை ஒப்பு கொடுக்குறாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அலெக்சாந்திரியாவுக்கும் இந்த அலெக்சாந்திரியா இந்த ரூஃபுக்கும் தகப்பனாகிய இவர் யார் அப்படின்னா, இவர் சிரேனே ஊர் அப்படிங்கிற ஒரு ஊரை சார்ந்தவர். இவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கே வரதுக்கு முன்பாக இவர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணது பார்த்ததும் கிடையாது. எதனால் இவர் இந்த எருசலேமுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்னைக்கு என்ன பண்டிகை, அந்த பஸ்கா பண்டிகை. இவர் ஒரு யூதர். ஒரு கிட்டத்தட்ட ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக ஒரு 750 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய படையெடுப்புகளின் காரணமாக அங்கே இருந்த ஒரு சில யூத கூட்டத்தார் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, வட ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு அப்படியே குடிபெயர்ந்து போயாச்சு. இப்போ அப்படி குடிபெயர்ந்து போன ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, வருஷத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக அந்த எருசலேம் அந்த பட்டணத்திற்குள்ள வருவாங்க. இவர் அப்படி வந்த ஒரு நபர். இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக, இந்த பஸ்கா பண்டிகைக்காக தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக, பஸ்கா ஆட்டை புசிப்பதற்காக குடும்பமாக இந்த பஸ்கா பண்டிகைக்காக வந்த ஒரு நபர். இவர் அங்கே போய் இந்த சிரேனே ஊரானிய சீமோன் ஆப்பிரிக்காவில் போய் செட்டில் ஆனதுனால இவர் யார மாதிரி இருப்பாருன்னா, ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருப்பார், கருகருன்னு இருப்பாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்களா, ஆப்பிரிக்கன்ஸ் எப்படி இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க, ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க, நல்லா பார்க்கவே இப்படி கொஞ்சம் ப்ராடாக இருப்பாங்க, அவங்க பேச்செல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர். இப்படிப்பட்ட ஒருவரை இப்போ இந்த ஊருக்குள்ளே பார்க்காங்க. யார் பார்க்குறா, ரோம போர்ச்சவர்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவன் இந்த சிரேனே ஊரானிய சீமோன் அப்படியே பக்கத்தில் போகிறாரு. இந்த சிலுவை என்ன பண்ணு, நீ சுமந்துட்டு போ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பலவந்தம் பண்ணினார்கள் நம்ம சொல்லி பார்க்குறோம். இந்த ரோம போர்ச்சவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை இப்போ டார்கெட் பண்ணுறாங்க, நீ தான் சமக்கணும் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா என்னால் முடியாது, என்னால் என்ன பண்ண முடியாது, சமக்கலாம் முடியாது, இவர் யார் எவருன்னு எனக்கு என்ன தெரியாது, நானே இந்த பண்டிகைக்காக உள்ளே வந்தேன், இப்போ என்ன பிடிச்சி சமக்க சொல்கிறீங்களேன்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் போர்ச்சவர்கிட்ட அப்படி பேச முடியுமா, அப்படி சொன்னால் விடவா செய்வாங்க. சீமோன் நீ சமந்துட்டு போப்பான்னு சொல்லுவாங்க. டார்கெட் பண்ணி ஏய் நீ தான் சமக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய கழுத்தில் இருந்த சிலுவையை கலட்டி இப்போ யார் மேலே மாட்டி விட்டாச்சு, இந்த சீமோன் பேதுரு, இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் மேலே மாட்டி விட்டாச்சு. இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா அது, நம்ம பண்டிகைக்காக வந்தோம், நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக வந்தோம், ஆனால் இங்கே வந்த இடத்துல ஒரு சிலுவையை நம்ம மேலே வச்சு விட்டாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், ஆண்டவரையும் திட்டிருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்ன பின்ன தெரியாது, ஆண்டவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. அதனால இந்த மனுஷன் என்ன தப்பு பண்ணானோ,
இவன் நல்லா இருப்பானா, இவன் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணணும், சிலுவையை சுமக்கணுமான்னு சொல்லி கொஞ்சம் தூரம் சிலுவையை சுமந்துட்டு போகும்போது அவரை திட்டிக்கிட்டே போயிருக்கலாம், அவரை சபிச்சிருக்கலாம், அவங்க குடும்பத்தை சகிச்சிருக்கலாம், என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அவர் போய் கொண்டே இருக்கும்போது அந்த சிலுவையை சுமந்துட்டே போகும்போது பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் கேட்குறாரு, ஐயா எதுக்கு இவர் அடிக்க கொண்டு போகிறாங்க, இவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இவர் ஒரு தப்பு என்ன பண்ணலை. ஒரு தப்பு பண்ணலையா? ஒரு தப்பு பண்ணாமையே அவர் அடிக்க கொண்டு போகிறாங்க. ஆமாம், ஒரு தப்பும் பண்ணலை, இவர் ஒரு நல்ல ஒரு உத்தமன் சொல்லி அங்கேருந்து பெண்கள்கிட்ட போகும்போது அப்படியே கேட்டுக்கொண்டே போகிறார். அந்த கொல்கதா மலைக்கு போன உடனே அவரும் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஒரு தப்பும் செய்யாமல் இவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ பாடுகளை அனுபவித்து இந்த சிலுவையை இவர் சுமந்து போகணுமான்னு சொல்லி அந்த மல்கூசை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மல்கூசை பார்த்தது போலவே இவரும் ஒரு நபர் ஆண்டவர் சுவிசேஷம் அவருக்கு சொல்லாமலேயே இந்த சிரேனே ஊரானாகிய இந்த சீமோன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய சிலுவையை நம்ம சுமக்கிறோம்? சுமக்கிறீங்களா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்க ஆண்டவருடைய சிலுவையை நீங்க சுமக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஆண்டவருடைய சிலுவைனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய சிலுவைனா என்ன? ஆண்டவருடைய சிலுவைனா எதை குறிக்குது? சரி, பாடலாம் அவர் முடிச்சிட்டாரு, அதெல்லாம் முடிஞ்சிட்டு, அவரோட முடிஞ்சிட்டு. இன்னைக்கு ஆண்டவருடைய சிலுவைனா என்ன? எனிவன் எல்ஸ்? கரெக்டான ஆன்சர் வரணும். இன்னைக்கு தேவனுடைய சிலுவை என்பது அவருடைய ஊழியம். அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு எந்த ஒரு மனிதன் தேவனுடைய ஊழியத்தை தூக்கி சுமக்கிறானோ அந்த மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இன்னைக்கு ஊழியனாலேயே தெரிச்சு ஓட ஒரு கூட்டம் உண்டு. வேண்டவே வேண்டாம், எங்களால் முடியாது, செய்ய முடியாது, ஆச்சாக்கும் பூச்சாக்கும் செஞ்சுட்டு ஓடுற கூட்டமும் உண்டு. நாங்கள் என்ன வேணாலும் செஞ்சிடறோம், ஆனால் ஊழியத்துக்கு என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை நேசித்து அவருக்காக ஊழியம் செய்கிறாரோ அந்த மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் மீண்டும் தன் சொந்த ஊருக்கு போய் அங்கே உள்ள ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் பல மடங்காக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு யார் ஒருவர் ஊழியத்திற்காக உண்மையாய் கொடுக்குறாங்களோ, உண்மையாய் ஜெபிக்கிறாங்களோ, ஊழியத்தோடு துணை நிற்கிறாங்களோ, ஊழியத்திற்காக என்னென்ன காரியத்தை சொல்கிறோமோ எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை ஆண்டவர் என்று தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்படி நீங்கள் உதாரத்துவமாய் தேவனுக்கென்று உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய முழங்கால்கள் நீங்களை உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிற ஒரு தேவன். ஆமேன். நீங்கள் என்னன்னாலும் சமூக சேவை பண்ணலாம், நான் அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன், வாட் எவர் எதுனாலும் சரி, ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் செய்யாத பட்சத்தில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் ஆண்டவருடைய சிலுவையை தூக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அந்த சீமோனை போல நாம் மாற வேணும். சும்மா அந்த வேடிக்கை பார்க்குற கூட்டம் நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சபைகளுக்கு போகிறாங்க, வேடிக்கை பார்க்க போகிறாங்க, பாட்டை கேட்க போகிறாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன மியூசிக் இருக்குது, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை பார்க்க ஒரு கூட்டம் போகுது. ஆனால் ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் ஆண்டவருடைய சீஷராய் மாறும்படியாக எத்தனை பேர் போகிறோம்? ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொன்னவங்க கூட அந்த சிலுவையை தூக்க போல, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர், முன்ன பின்ன யாருன்னே தெரியாத ஒரு நபர் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய சிலுவையை சந்தோஷமாக, சரி தப்பு பண்ணிட்டு எது என்னமோ நடந்துட்டு சமந்துட்டு போவோம், கொஞ்சம் தூரம் தானே, போய் இறக்கி வச்ச பிறகு என்னன்னு கேட்டுக்கலான்னு சொல்லி அவர் கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவருடைய சுவிசேஷங்களை கேள்விப்பட்ட உடனே அந்த சிலுவையை அவர் சந்தோஷமாய் சுமந்து கொண்டு போகிறார். நிர்பந்திக்கப்பட்ட நபர், நீங்கள் தான் சமக்கணும்னு சொல்லி நிறைய ஃபோர்ஸ் பண்ணி அவர் மேலே வைக்கிறாங்க. ஆனாலும் அதை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் மாறினார். ஆண்டவருடைய சிலுவையை நீங்கள் சுமந்து விட்டால் இந்த உலகத்திலே நீங்கள் சுமக்கிற சிலுவைகளெல்லாம் அது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய சிலுவையை நீங்கள் சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சிலுவையெல்லாம் அப்படியே சும்மா ஜுஜுப்பி மாதிரி, அது ஒரு விஷயமும் கிடையாது, எந்த வெயிட் இருக்காது, அந்த நுகம் உங்களுக்கு லெகுவாக இருக்கும். ஏன்னா அதை விட அந்த கிருபை என்கிற சிலுவை, ஆசீர்வாதம் என்கிற சிலுவை, அந்த மேன்மை என்கிற சிலுவை, அவர் மீது வைக்கப்பட்ட சிலுவை உங்கள் மீது வைக்கப்படும் பொழுது அவருக்குள்ள என்ன அபிஷேகம் இருந்ததோ அதே அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும். ஆமேன். அதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வேன். நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு நம்ம அவர் மேலே வைக்கிற அன்பு நிரந்தரமாக இருக்கா? அந்த விசுவாசம் முழுமையாக இருக்கா? அதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீ ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன். அந்த அளவு கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார்.
தேவனுக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும். நம்ம சும்மா இந்த உலகத்தில் சும்மா நம்ம பிறக்கலை, சும்மா வாழ்ந்துட்டோம், எல்லாரையும் மாதிரி நம்ம வாழ்ந்தோம், எல்லாரையும் மாதிரியும் போனோம் அப்படின்னா அது எல்லாரும் தான் பண்ணுறாங்க. நாம் என்ன செய்தோம்? தேவன் கொடுத்த இந்த ஆயுசு நாட்களுக்காக, தேவன் கொடுத்த இந்த ஜீவனுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? சுவிசேஷம் சொல்கிறோமா? நாம் பெற்ற அந்த நன்மையை, தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை நம்ம நிறைய பேத்துக்கு சொல்கிறோமா? இல்லை நம்ம மாத்திரம் நம்ம ஆராதிச்சுட்டு போகிறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி நம் தேவனுக்காக நாம் அவருடைய சிலுவையை எடுக்கும் பொழுது எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்க? அவருடைய சிலுவையை சுமந்துட்டு போகும்போது எத்தனை சகோதரிகள் அவனை, அந்த சீமோனை பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் அவனுக்காக கண்ணீர் விடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணி அவரை நிந்திச்சாலும் முக்காவாசி கூட்டம் ஆண்டவருக்கு ஆதரவாக தான் இருந்தது. அவருக்காக எத்தனையோ ஜனங்கள் அழுதாங்க. அந்த அழுத ஜனங்கள் யாருக்காகவும் அழுதுருப்பாங்க? அந்த சீமோனை பார்த்து அழுதுருப்பாங்க. என்ன பாவம் பண்ணாரோ, இவரும் சுமந்துட்டு போறாருன்னு சொல்லி எத்தனையோ ஜனங்கள் அவனையும் நேசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்று நீங்கள் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தால் இன்று உங்களை நிறைய பேர் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இன்னைக்கு அன்புக்காக நீங்கள் எங்கேயும் ஓடி ஓடி அலைய வேண்டாம். நீங்கள் தேவன் மீது அன்பு செலுத்தும் பொழுது, அவருடைய சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த சீமோனை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? அந்த கொல்கதாவுக்கு போகிற வரைக்கும் எத்தனையோ ஒரு ஜனக்கூட்டம் அவனை பார்த்துருக்கோம். நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவனுக்கு போகும்போது என்ன பண்ணியிருப்பாங்க? தண்ணி கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று சாப்பிட்டே போப்பான்னு சொல்லி எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தாங்க, எத்தனையோ பேர் அழுதாங்க. அப்போ ஆண்டவருக்கு தான் சரி எதுவும் கொடுக்க முடியாது, இந்த சிலுவையை சுமந்துட்டு போற இவருக்காக ஏதாவது கொடுப்போமேன்னு சொல்லி நிறைய தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ் என்னெல்லாமோ அவர் கிடச்சிருக்கும் அந்த மலையில் ஏறி போகிற வரைக்கும். நீங்கள் தேவனுக்காக நீங்கள் பிரயாசப்படுகிற பிரயாசங்கள், அவருக்காக வைக்கிற முயற்சிகள், அது ஒரு நாளும் அது வீண் போகவே போகாது. ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கு பார்த்து இந்த உலகத்திலிருந்து நீங்கள் போவதற்கு முன்பாக நீட்டாக உங்களுக்கு செட்டில்மெண்ட்டை கொடுப்பாரு. இந்த உலகத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்காம இருக்கலாம், நீங்கள் பிரயாசப்பட்ட இடத்துல உங்களுக்கு செட்டில்மெண்ட் வராமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்காக நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை என் தேவனாக கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். ஆமென். நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை தேவன் நமக்கு தருவார். அந்த கொல்கதா மலைக்கு எதற்காக போனார்? நம்மளுக்காக, நம்முடைய பாவங்களோடு சிலுவையில் ஏறி அந்த சிலுவையில் போய் ஜீவனை விடுவதற்காக அவ்வளவு காயங்களையும் பட்டு சரீரத்தை பிற்க கொடுத்து உழுத நிலம் போல் அவருடைய முதுகு மாறி சிலுவையும் எடுத்துக்கொண்டு நமக்காக அந்த சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள அன்பை நாம் ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லா அன்பை விட தேவன் நமக்காக கொடுத்த அன்பு தான் விலையேற பெற்றது. நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பது அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் தீமையாய் செய்கிறவன், ஒரு பாவிக்காக மரிச்சது யாரு? நம்முடைய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் பாருங்க, நல்லவங்களுக்காகவே யாரும் மரிக்க மாட்டாங்க, நல்லவங்களுக்கே உதவி கிடைக்காது. ஒரு 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 ரொம்ப ஒரு போக்கரியாக இருக்கிறான், தவறு பண்ணுறான்னா அவன் போய் யார்ட்டையா ஹெல்ப் கேட்டால் செய்வாங்களா? நீங்களே செய்வீங்களா? என்ன செய்வோம்? திட்டி என்ன பண்ணிடுவோம்? அனுப்பி விட்டுருவோம். நம்மளும் அப்படி தான் இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், தவறு செய்திருந்தோம், ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் இருந்தோம். ஆனால் நம்ம அழகா ஒரு வசனம் இருக்கு, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்தார், நம்மை மீட்கும்படியாய். பாவத்திலே அந்த ஆதாம் முதல் நாம் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போன நமக்குள்ளாக அந்த தேவ மகிமையை கொடுக்கும்படியாய் தன் சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு கொடுத்து ஜீவ பலியாய் அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். நம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக தருவார். இன்னொரு வசனம் கூட இருக்கு, சொந்த குமாரனையே நமக்காக அவர் கொடுத்தார். ஆமென். மற்றதெல்லாம் அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனையே நான் கொடுத்துட்டேனே, என் பையனையே நான் கொடுத்துட்டேனே. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரொம்ப பெரிய பணக்காரங்க, பெரிய கோடீஸ்வரங்க, எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் அவங்க கான்டாக்ட் இல்லை. இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் நல்லா பிள்ளைகளை கொடுத்துருந்தார். வாலிப வயதில் ஒரு மகனை அவங்க இழக்க கொடுத்தாங்க. பெரிய கொடூரமான இழப்பு. இன்றைக்கி அவங்களுக்கு பல கோடிகள் சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா அவங்க திடீர்னு நைட்டு தான் கூப்பிடுவாங்க, ஒரு மணி 2 மணிக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு பேசும்போது சொல்லுவாங்க, ஜோதி அக்கா எனக்கு எல்லாமே எனக்கு இருக்குது, ஆனால் என்கிட்ட என்ன இல்லை? என் பையன் இல்லையே. எனக்கு எல்லாமே எனக்கு இருக்குது, என்கிட்ட சொத்து இருக்குது, ஆனால் என் பையனே எனக்கு போயிட்டான், அதனால் இதெல்லாம் இருந்து எனக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க ஃபோனில் அழுவாங்க. அவங்கள எப்படி அதை நாம் அவங்கள ஆறுதல் படுத்தணுன்னே அது தெரியாது. அவங்க அப்படியே கதறி கதறி அழுவாங்க. வாலிப வயதில் என் பையன் மரிச்சு போயிட்டானே. அவங்களுக்கு எத்தனை சொத்துக்கள் எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும் பையனை இழக்க கொடுத்தது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே அவங்க போய் இந்நாள் வரைக்கும் அவங்க அந்த மன அழுத்தத்திலே இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர்
மரிக்கும்படியாகவே தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினார். ஆமேன். நம்முடைய பாவங்களுக்காக. அப்போ அவருக்குள்ள எவ்வளவு ஒரு வேதனை இருந்திருக்கும். அந்த அடிக்கும் பொழுது, தான் பையனை அடிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். சரி, அதெல்லாம் விடுங்க. அவர் பரலோகத்தில் இருக்காரு. தன்னை பெற்றெடுத்த ஒரு தாய் இருந்தாங்க பார்த்தீங்களா அங்கே அந்த சிலுவையில். அந்த சிலுவையை பாடுகள் கொண்டு போகும் பொழுது, இன்னைக்கு நீங்கள்லாம் பேரண்ட்ஸு பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்க. சின்ன ஒரு காரியம் கீழே விழுங்க, பிள்ளைங்க கல் தட்டுக்கு கீழே விழுந்தாலும் என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் தூக்குவீங்க. எங்கேயாவது ஸ்லிப்பாகி விழுந்துட்டாங்களோ என்ன செய்வீங்க? ஐயோ அந்த பிள்ளை சத்தம் கட்டாமல் எந்திச்சு நிற்கும். நீங்கள் போய் விசாரிக்கிறதுல என்ன ஆயிரும்? ஆள ஆரம்பிச்சிடும். ஆஹா, நம்மளை ஒருத்தங்க நல்லா விசாரிக்காங்கன்னு சொல்லி. அப்போ அந்த தாய் அந்த வேதனையை பார்த்து கொண்டே இருந்திருப்பாங்களே, அவங்களுக்கு எவ்வளோ கண்ணீர் விடுத்து அழுதுருப்பாங்க, எவ்வளோ வேதனைகளை சுமந்திருப்பாங்க. 10 மாதங்கள் சுமந்து எத்தனையோ போராட்டத்தில் பெற்றெடுத்த மகன். எல்லா தாயாருக்கும் ஒரு அன்பு உண்டு. முதல் பிறந்த பையனை என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நேசிப்பாங்க. அந்த வீட்டில் கடைசியாய் பிறக்கக்கூடிய பிள்ளைகளையும் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நேசிப்பாங்க. இப்போ 2 பிள்ளைங்க தான், 2 1 தான் எல்லாத்துக்கும். முதல்ல 10 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பையனுக்கு ரொம்ப என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நேசமாக அவங்கள கவனிப்பாங்க. கடைக்குட்டி பையனை என்ன செய்வாங்க? பிள்ளையோ பையனையோ ரொம்ப நேசிப்பாங்க. அதே போல தான் அந்த ஆண்டவருடைய அந்த தாயாரும், அந்த பையன் அவ்வளோ அடிகளை வேதனைகளை பார்த்து அந்த தாயாருடைய அந்த உள்ளம் எவ்வளவு அந்த கொதிச்சிருக்கும், அந்த அந்த கண்ணீர் எவ்வளவு வடிச்சிருப்பாங்க. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை பாடுகளையும் ஒரு மனிதர் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை சுமந்து நாம் ஏற வேண்டிய அந்த சிலுவையை அவர் நமக்காக ஏறினார். இதுதான் காஸ்பல். நாம் மரிக்கக்கூடிய இடத்தை அவர் நமக்காக மரித்து நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறார். இவ்வளவு அன்பு வைத்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் போதாது. ஆமென். நம்ம ஆயுசு நாள் முழுவதும் நம்ம ஊழியம் செஞ்சாலும் போதாது. நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் வித்து கொடுத்தாலும் போதாது. எல்லாருடைய அன்பை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் மீது வைத்த அன்பு பெரியது. ஆமென். என்னமோ நீங்க கர்த்தர் மேல அன்பு வச்சதுனால அவர் உங்களுக்கு நன்மை செய்யல, அவர் உங்க மேல அன்பு வச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கோம். ஆமென். பிரதர், நான் ஜோம் பண்ணிட்டேன், அவர் அன்பா தேடிட்டேன்னு சொல்லி அதனால நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தரல. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை தெரிந்தெடுத்து கர்த்தருடைய சபையிலே நம்மை கர்த்தர் வைத்து அவரை ஆராதித்து அவர் நம் மீது வைத்த அன்பு அகாப்பே லவ். அவருடைய அன்பை நாம் உணரவே முடியாது. அவர் நம்மேல் வைத்த அன்புனால தான் இன்னைக்கு தேவன் நமக்கு தர எல்லா ஆசீர்வாதங்களுமே. இன்னைக்கு நம்ம அன்பு செலுத்துவோம், நாளைக்கு நம்ம அன்பு மாறிடும். நாளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் அன்பு மாறிடும், நாளைக்கு ஒரு பண கஷ்டம் வந்தால் அன்பு மாறிடும், நாளைக்கு ஏதோ ஒரு தீங்கான சம்பவங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஆண்டவர் மீது அன்பு நமக்கு போயிடும். உங்கள் அன்பு போனாலும் அவருடைய அன்பு என்ன ஆகாது? உங்களை விட்டு போவே போவாது. அந்த அன்பு மீண்டும் மீண்டும் உங்களை தேடுவதனால தான் திருப்பியும் அவர் மேலே ஒரு அன்பு. சரி, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நாம் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி நீங்கள் ஆண்டவரை விடாதபடிக்கு நீங்கள் தேவனுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பாக நீங்கள் செல்லும் பொழுது ஆண்டவருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மக்கள் கொடுத்தாங்களோ அதே கனத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென். அதே மகிமையை உங்களுக்கு தருவார். ஊழியம் செஞ்சு பாருங்க, சுவிசேஷத்தை நீங்க அறிவிச்சு பாருங்க, ஒருவரை கர்த்தருக்குள்ள நீங்க வழிநடத்தி பாருங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், நீங்க எவ்வளவுதான் நீங்க டூர் போனாலும் அதுல சந்தோஷமே இருக்காது. தேவனுக்காக ஊழியம் செய்ய பழகி கொள்ளுங்கள், அவருடைய சிலுவையை தூக்குங்கள். அந்த சிரேனே ஊரானையே சீமோனுக்கு கிடைத்த கணம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாக தருவார். ஆமேன். அதுக்கு நீங்க ஊழியம் செய்யணும். நம்ம சும்மா நாம் வந்துட்டு அப்படியே கிறிஸ்தவர்கள் என்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கிறிஸ்துவை உடையவர்கள் என்று அவருக்கு நாம் மிஷனரிகளாக ஊழியர்களாக அப்படி நாம் சீஷர்களாய் நாம் மாறும் பொழுது அவரை போலவே நாம் மாற கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி நாம் மாறி தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை இந்த நேரத்தில் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறபடினால நன்றியோடு கர்த்தரை துதிப்போம், நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்து, எவ்வளவா எங்கள் மீது தயவு பாராட்டி, எங்களுக்காக நீர் எவ்வளவாய் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களுடைய சாபங்களை முறித்து ஆசீர்வாதமாய் மாற்றி
நோய்களை எல்லாம் சுகமாக்கி எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்கப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கம் உள்ளவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, யோசனை பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. சொல்லுவோம், யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலும் கூட ஆண்டவரே, சிரேனே ஊர் சீமோன் சற்றாகிலும் அந்த சிலுவையை சுமந்ததை ஆண்டவரே நாங்களும் நினைத்து, நீர் எங்களுக்காக அந்த பார சிலுவையை கொல்கதா மலை வரைக்கும் சுமந்து சென்று அடிக்கப்பட்டதையும் இரத்தம் சிந்தினதையும், எங்கள் பாவம் மன்னிப்பு அடைவதற்காக நீங்கள் பட்ட பாடுகளையும், என்னுடைய எல்லா பரம்பரை சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக நீங்கள் ஏற்ற முள்முடியையும்
நீங்கள் ஆண்டவரே அனுபவித்த நிந்தனைகளையும் அவமானங்களையும் நாங்கள் நினைத்து பார்த்து இந்த கல்வாரி தியாகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தயவுள்ள கரத்தினால் நன்மை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு அமர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம செய்தி கேட்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிங்க. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 31ஆம் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். 31 நாட்கள் நீங்கள் மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, வேலை, தொழில், வருமானங்கள் ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த நாளிலே உங்கள் வீட்டில் இருக்கிற சகலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த நாட்களில் மாடுகள், ஆடுகள், மந்தைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அந்த நாட்கள் அவர்கள் பண்ணக்கூடிய தொழிலுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. மந்தை மேய்ப்புகிறவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் இருந்தாங்க. அப்போ அந்த மந்தை பெருகிறது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. மாடுகள் அது பெருகுகிறது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. வீட்டில் இருந்த மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள் மற்றும் குதிரை, எந்த மிருக ஜீவன்கள் வைத்திருந்தாலும் அதில் ஒரு பெருக்கம். அல்லேலூயா. அதனால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை ஒரு சின்ன வாகனத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வாகனங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். நல்ல வாகனங்களை கர்த்தர் கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாகனம், வீட்டுக்கு ஒரு பொதுவான ஒரு வாகனத்தை கர்த்தர் தருவாராக. நல்ல 4 சக்கர வாகனங்களை கர்த்தர் கொடுப்பாராக. அது மாத்திரமல்ல, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும். இதான் நிலத்தின் கனி அப்படிங்கிறது. அந்த நாட்களிலே அவங்க விவசாயம் பண்ணி அதிலிருந்து வந்த நன்மைகளை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால் கர்த்தர் உங்களுடைய எல்லா தொழில் காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக கற்பத்தின் கனி அப்படிங்கிறது உங்கள் பிள்ளைகள் நல்ல ஒரு வாலிப வயதில் இருக்காங்களா, அவருடைய வேலைகள், வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதையும் கர்த்தர் செய்வார். அதனால் உபாகமம் 28:8 இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேருக்கு சிலுவை தியான செய்தி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது? இல்லையா? அதனால் சிலுவை தியான செய்தி சாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 15 வருஷமாக நான் உங்கள்கிட்ட கதறிக்கிட்டு இருக்கேன், 15 வருஷமாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. எனக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கும்போது நான் சரியில்லைன்னா என்னைய கல்லை கொண்டு எறிங்க, இல்லைன்னா சிலுவையில் அறைங்க அப்படின்னாரு. பாருங்க, பார்க்கலாம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இல்லையா? எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்படிலாம் சிலுவை, அவன் என்னை சிலுவையில் அறையுங்க அப்படிங்கிறார். ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறாரு பகிங்கரமா. பேர் தெரியணுமா? இன்னைக்கு சொன்ன அதே சீமான் தான். அவர் சைமன், அவர் சீமான்னு அழைக்கப்படுகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், என்னை சிலுவையில் அறைங்க அப்படிங்கிறார். அவர் பரிதாபமாக இருந்துச்சு எனக்கு பார்த்துட்டு. எனக்கு உண்மையிலே அவர் மேலே ஒரு இறக்கமே வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல் எறிங்க அப்படிங்கிறார். அவர் பைபிளில் என்னது கல் எறிகிறது ஒரு காரியம் வச்சுருந்தாங்க குறை. அப்போ எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், செய்தி கொடுத்த சிறைனே ஊர் சீமோன் கொஞ்ச நேரம்னாலும் அந்த சிலுவையை சுமந்துட்டு போனான். அதனால் சில நேரங்களில் நீங்கள் சபையில் உட்காந்து வேத வசனம் கேட்குறது சிலுவை மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேர்தலுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கிற போருக்காக உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திலையும் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்று கூட நடந்த உபவாச ஜெபத்தில் அதற்காக விசேஷமாக ஜெபித்து இருக்கிறோம். அற்புதங்களை பார்க்க போகிறோம். இப்பொழுது கரங்களை தட்டி இந்த நாளில் விசேஷ செய்தி கொடுக்கும்படியாக என்னுடைய மனைவி பாஸ்டரமாக இருக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க. நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டி அவங்களை வரவேற்போம். ஆமென். ஸோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட எத்தனாவது நாள்? 31. ஒரு மாதத்தை கண்ணை மூடி முழிக்கக்கூட என்ன செஞ்சுட்டு ஒரு மாதம் முடிந்துட்டு. சீக்கிரம் ஈஸ்டர் எப்போ வரும்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு ஆவலோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஆசையோடு நம்ம இருக்கோம். நிச்சயமாக கர்த்தர் கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்த அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தர் நம்மளை அந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாளில் சாம் சொன்ன மாதிரி சீமனாகிய
ஊரானாகிய சிரேனே ஊரானாகிய சீமோன் அவர் என்ன செஞ்சார்? கர்த்தருடைய சிலுவையை சுமந்தார். அதனால் அவருக்கு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் என்று பார்த்தோம். இந்த நாட்கள் அப்படி தான் நம்மளும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் அவருக்காக ஊழியத்தை செய்ததை காட்டிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. நம்ம பார்க்குறோம் எஸ்தர் 9:21 பின்பாகத்தை நம்ம வாசிப்போம். எஸ்தர் 9:21 அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சஞ்சலத்தை சந்தோஷமாகவும் உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாகவும் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் என்னென்ன காரியத்தில் நீங்கள் துக்கமாக நீங்கள் கவலையோட கண்ணீரோடு வந்திருக்கீங்களோ அதில் கர்த்தர் உங்களை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கர்த்தர் மாற்றவரே உண்மையுள்ளவராக இருக்கிறார். எரேமியா 17:17 நம்ம பார்க்குறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம நிறைய நேரம் என்ன செய்தோம்? மனுஷங்க மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கும். ஸ்கூலுக்கு போனால் டீச்சருடைய தயவு நம்ம பிள்ளைகளுக்கு வேணும். ஒரு வேலைக்குன்னு போனால் ஓனருடைய கண்களை நமக்கு தயவு வேணும். ஒரு காம்பவுண்ட் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஓனருடைய தயவு நமக்கு வேணும், ஒரு சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா. ஆனால் அதை எல்லாவற்றை காட்டிலும் நம்ம கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாட்களில் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் மேலே நம்ம முழுமையாக அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நம்மளை என்னச்சுவார்? பாக்கியவனாக பாக்கியவதியாக கர்த்தர் மாற்றுவார். கடந்த நாட்களில் ஒரு மகள் உண்டு, சுதா ஆக்னஸ்ன்னு சொல்லி, நம்ம ஏரியாவில் தான் இருந்தாங்க. ரொம்ப ஒரு கஷ்டத்தின் மத்தியில் பாடுகளில் வேதனைகளில் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஒரு சாதாரண ஒரு வேலை பார்த்து கொண்டு இருந்தார். பிள்ளைகள் படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவதற்கு வழி இல்லை, வாடகை கொடுக்க வழி இல்லை. அவங்க உறவினர்கிட்ட கடன் வாங்கி அதை கட்டின காசை அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கின உடனே அந்த காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. உடனே எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்தா, அக்கா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எங்கள் உறவினர் தான் வாங்கின காசை உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, 1 மாதத்துக்கு நீ தாரேன்னு சொன்னாலும் அந்த காசை தாங்கன்னு சொன்னாங்கன்னு இந்த ஏரியாவை விட்டு என்ன செஞ்சாங்க, தூரமாக நான் போகிறேன், வாடகை கம்மியாக இருக்க கோயில் பாளையம் அந்த சைடு அன்னூர் பக்கம் நான் போகிறேன்னு சொல்லி யாண்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லாமல் இல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய ஃபோன் கான்டாக்ட் கிடச்சிது. அவங்க சொன்னாங்க, நான் எப்போதும் எங்களுடைய வீட்டில் வந்து அழுதுட்டு இருப்பாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, என் கூட ஊழியத்துக்கு நான் அவங்கள கூப்பிட்டு போவேன். அப்போ நான் சொல்வேன், நீ கர்த்தர் மேலே நம்பிக்கை வை, யார் மேலேயும் நீ நம்பிக்கை வச்சுட்டு கண்ணீர் வடிக்காத. கர்த்தர் நிச்சயமாக உன் கண்ணீரை பார்க்குற தேவன் உன் வாழ்க்கையை நிச்சயமாக கர்த்தர் உடைய கணவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் நினச்சிவார், தொழில் காரியங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு உங்கள் ஆசீர்வதிப்பாருன்னு. திடீர்னு ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணுதேன். அவள் சொல்லுதா, அக்கா உங்களை பார்க்கணும், நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட நிறைய காரியம் நான் பேச வேண்டியது இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சாதாரணமாக ஒரு இரும்புக்கு கடை தான் என்ன செஞ்சார், ஒரு தகர கொட்டைகளை ஒரு சின்ன இடத்துல நாங்கள் 2 சென்டில் நாங்கள் வச்சோம். இப்போ கர்த்தர் ஆசீர்வதிச்சு இப்போ 5 சென்ட் நாங்கள் இடம் கோயில் பாளையத்தில் மெயினில் நாங்கள் வாங்கிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன செய்யுங்க, இன்னும் நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கோம், நாங்கள் வீடும் கட்டி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கம்பெனி கட்ட போகிறோம். கம்பெனியில் 10 பேர் எங்கிட்ட ஹிந்திக்காரங்க வேலை பார்க்காங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏதோ ஒரு அவ்வளோ பெரிய துக்கத்தில் இருந்த மகளுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த நாளில் கர்த்தர் மேலே அந்த மகள் நம்பிக்கை வச்சதுனால கர்த்தர் என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். நீதிமொழிகள் 11:30 நம்ம வாசிக்கிறோம், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். நான் இன்றைக்கி தற்செயலாக அதை எழுதி வச்சேன். ஆனால் கைகளின் பிரயாசத்தை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் சாம் செய்தி கொடுக்கும்போது எல்லாமே அதிலே அடங்கிருச்சு. எல்லாவற்றை காட்டிலும் ஊழியத்தை செய்தது தான் ஞானவான். ஊழியத்துக்காக நம்ம படுகிற பிரயாசத்துக்கு இப்போ அநேகர் யாரையுமே குறை சொல்ல முடியாது. இப்போ அநேகர் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியத்தை செய்தாங்க. படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போனாலும் எல்லோரும் நினச்சிதாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே உடனடியாக இயேசுப்பா பற்றி அந்த அங்கே இருக்க மக்களுக்கு சொல்லக்கூடிய காரியத்தை அந்த நாளில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்குள்ளாக கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அப்போ ஒரு மகள் சொல்லுவாள், நம்ம வந்து நிறைய பேர் கஷ்டப்படுதாங்க ஜோதி, நம்ம எல்லாத்துக்கும் நம்ம உதவணும்னு நமக்கு ஆசையாக நமக்கு இருக்குது, எதையாவது ஒன்றை கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்கள மேலே கொண்டு. ஆனால் நம்மகிட்ட ஏசப்பா ஒன்றுமே தரமாட்டுக்காரு, ஆனால் கஞ்சனாக இருப்பாங்களா அவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்காரு கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்காக சொல்லுவாள். ஏன் அப்படின்னா அவங்க சிக்கனமாக இருப்பாங்க, நம்மகிட்ட கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன செய்வோம், ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்தார், கஞ்சமாக இருக்கவங்களுக்கு கொண்டு அள்ளி அள்ளி கொடுக்காரு. அவனும் ஒரு ஊழியத்துக்கும் யார் கஷ்டப்பட்டாங்களோ என்ன செய்வது கொடுக்கறது கிடையாது அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற அந்த குறைவுகளையும் கர்த்தருக்காக நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம குறைவுகளை கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் என்ன செய்வார், நிறைவாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம்,
ஒன்றுமே இல்லட்டாலும் நீதிமான் யாருக்காவது என்னத்தையாவது கொடுக்கணும்னு நினைப்பான். ஆனால் நிறைய இருக்கவங்க என்ன செய்வாங்க, இருக்கும் அதில் கொஞ்சம் கொடுக்கவா அதுவும் வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒன்றுமே இல்லட்டாலும் யார்ட்டையாவது வாங்கியாவது கொண்டு அவங்களுக்கு அதை கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாமான்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம். அதான் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் என்று நம்ம பார்க்குறோம். கடந்த நாட்களில் எங்கள் பிள்ளைங்க தமிழ் மீடியம் படித்தாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் ஒரு கைச்சம் தாங்கப்போ அவங்க கேட்டாங்க, ஒரு பாத்ரூம் லெட்டின் இருக்கிறதுக்கு ஒரு தண்ணி மோட்ரு ஒன்று வாங்கணும், உங்கள் கிறிஸ்தவங்க தான் நல்லா உதவி செய்வீங்க, அதான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மோட்ரு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனடியாக ஜோம் பண்ணிவிட்டு நான் ஒரு இடத்துல சொல்லி அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு தண்ணி மோட்ரு வாங்கி கொண்டு கொடுத்த உடனே அங்கே இருந்த எல்லா மிஸ்ஸும் வந்துட்டு அத்தனை தேங்க்ஸ் சொன்னாங்க. இது மற்றவங்க சொன்னாங்க. இன்னொருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, டீச்சர் எல்லாருமே 50,000 70,000 சம்பளம் வாங்குதாங்க, அவங்களே 3 பேரும் போட்டு ஒரு 2,500 3,000 ஒரு புது இந்த மோட்ரு வாங்க முடியாதா, நீங்கள் எதுக்கு அதை செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சு என்கிட்ட. நான் சொன்னேன், நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதனால் அந்த மிஸ்ஸு எல்லாருமே எங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட சத்தியத்தை சொல்லும்படியாக அவங்களுடைய குடும்ப பிரச்சனையை எங்கிட்ட சொல்லி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி எல்லோரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. கத்தரை மறைமுகமாக அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய அற்புதங்களாக நடந்துச்சு. ஒரு மிஸ்ஸுக்கு 17 வருஷம் கழித்து ரெட்டை பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகளை கத்தர் கொடுத்தார். கௌரி மிஸ் அவங்க கூப்பிட்டுருக்காங்க, இன்னும் அந்த 2 பிள்ளைங்களும் நாங்கள் பார்க்க போகல. கொரோனா டயத்தில் கத்தர் என்ன செஞ்சார், மகிமையாக கொடுத்தார். அதுமாதிரி ஒரு பூங்கொடி மிஸ், அவங்களுக்கு 2 வாலிப பிள்ளைங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்கன்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணால் நடக்கும், நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்படியே 2 பிள்ளைகளுக்கும் அருமையான திருமணத்தை கத்தர் என்ன செஞ்சார், வாய்க்க செய்தார். நிச்சயமாக நம்ம ஊழியத்தின் நிமித்தமாக அநேகருடைய குடும்பங்களை கத்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 12:14 பார்க்கிறோம், அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரிகையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஒருத்தங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துனோம்னா அந்த வாழ்த்தல் யாருக்கு தான் வரும், நமக்கு தான் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களாம் நல்லவங்க இல்லைங்க, கெட்டவங்கங்க, அவங்ககிட்டலாம் நீங்கள் பேசாதீங்கம்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லை எல்லாருமே கெட்டவங்க தான். ஆனால் நமக்காக கத்தர் உண்மையிலோர் நமக்காக என்ன செஞ்சார், உயிரை கொடுத்து நம்மளை நல்லவங்களாக கத்தர் மாற்றினார். அதே போல் இந்த நாட்களில் தீயவர்களை பார்க்கும் பொழுதும் கெட்டவர்களை பார்க்கும் பொழுதும் நம்ம அதிகமாக நேசிக்கணும். அதுதான் கத்தருடைய அன்பு. அதுதான் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சி என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 41:17 வாசிப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த நாட்கள் நம்ம சிறுமையும் எளிமையுமாக இருக்கலாம். அந்த சிறுமையும் எளிமையான தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒரு நாள் ஒருபோதும் கர்த்தர் நம்ம என்ன செய்வான்ட்டார், கைவிடவே மாட்டார். நம்ம எந்த சூழ்நிலையில் கடந்து வரோங்கிறது நிச்சயமாக அவருக்கு தெரியும். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட கீழே விழாது, ஒரு முடி கூட என்ன செய்யாது, அழியாது என்று நம்ம பார்க்குறோம். ஏசாயா 41:18, 19, 20 நம்ம பார்க்கும் பொழுது, போதும். இதில் நம்ம பார்க்குறோம், மேடுகளில் இருந்து இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது, சில நேரம் எல்லோரும் சொல்லுவாங்க, ஐயோ என் வாழ்க்கையில் என்ன செய்யுது, மேடு மாதிரி எனக்கு பிரச்சனை என்ன செய்யுது, உயர்ந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னு எனக்கு தெரிலம்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுதார், அந்த மேடுகள்லேருந்து நான் என்ன செய்வேன், ஆறுகளை உண்டாக்குவேன். அது மாத்திரமல்ல, அநேகர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப பள்ளத்தில் கிடக்கேங்க, என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, எத்தனை பேர் தூக்கினாலும் நான் மேலே வர முடியாது, அவ்வளோ பெரிய சூழ்நிலை கடந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுதார், அந்த பள்ளத்தாக்குகளிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார், இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீரூற்ற தருவார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுதுங்களா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மேடுக்காக நன்றி சொல்லுங்கள், உங்களுக்கு ஆறுகளை தருவார். அது மாத்திரமல்ல, பள்ளத்தாக்குகளிலிருந்து என்ன செய்வார், நீரூற்றுகளை தருவார். இந்த மேடுகளுக்காகவும் பள்ளத்தாக்குகளுக்காக நம்ம என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன செய்வார், ஆறுகளையும் நீரூற்றுகளையும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். வனாந்திரம் தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை கர்த்தர் என்ன செய்வாராமா, நீர்க்கேணிகளும் மாக்கி. மழையே வரட்டாலும் பரவாயில்ல,
ஆனால் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கிணறு இருக்கும் தெரியுமா? சில வீடுகளில் அப்பப்போ ஊரும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும். அதே போல் உங்களுக்கு என்ன சொல்ற, வற்றாத ஒரு நீரூற்றின் ஆசீர்வாதத்தை, ஆகாருடைய கண்ணீரை கண்டு நீரூற்றை கொடுத்த ஒரு பிள்ளையை கத்தர் ஆசீர்வதித்த கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நீரூற்றை கத்தர் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுக்கடுத்து 19வது வசனத்தை வாசிப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. இதில் கத்தர் சொல்றாரு, உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம், அதில் தான் அவர் என்ன செய்ய போகிறாராமா, கேதுரு மரம், சீத்தி மரம், ஒலிவ மரத்தை அதெல்லாம் நட்டு அவாந்தர வெளியில் தேவாதார விருட்சங்கள், பாய் மரங்கள், புன்னை மரங்களை உண்டு பண்ணி கத்தர் என்ன செய்ய போகிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 6 வகையான ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்னா, கச்சாடி என்ன செஞ்சது, 6 கச்சாடியை கத்தர் என்ன செய்தார், நிரம்பி வழிய செய்தார். உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அப்படி தான் நன்மையை நிரம்பி வழிய செய்வார். சுகபல ஆரோக்கியத்தை கத்தர் என்ன செய்வார், நிரம்பி வழிய செய்வார். 20வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்களை சுற்றிலும் யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமாக ஒரு அற்பமாக உங்களை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க ஒரு நாள் வரும் சொல்லுவாங்க, கத்தர் இவர்களோடு கூட இருக்கிறார், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவ்வளவு நல்லவர்கள்னு சொல்லி சொல்லும்படியாக கத்தர் என்ன செய்வார், உங்களை மகிமையாக ஆசீர்வதிப்பார். நிறைய வீடுகளில் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த பையனுடைய உழைப்பு, அந்த பையனுடைய திறமை, அந்த பையன் கத்தரை தேடணும்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுறதை காட்டில என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்க, கத்தரை தேடினாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க உண்மையாக இருந்தாங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்கள் அந்த நாட்களில் வறுமையிலையும் வனாந்திரத்திலையும் பள்ளத்தாக்குகளையும் மேடுகள்லையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காணப்படுகிற கரடுமுடனான சூழ்நிலையும் இருளிலையும் நீங்கள் என்ன செய்யலாம், கத்தரை தேடி தேடி வரலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் ஏதோ ஒரு கஷ்டம் நஷ்டம் உங்களை கண்ணீரில் பாதையில் நீங்கள் நடந்து போகலாம். ஆனால் கத்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்தர் மகிமையாக ஆசீர்வதிப்பார். அதை உங்களுடைய சொந்த கண்கள் காணும்படியாக கத்தர் என்ன செய்வார், கிருபை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம பார்க்குறோம் 2 நாளாகமம் 1:8 சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவர் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் பெற்றோர்கள். இனி உங்கள் பிள்ளைகள் பெரிய ஆசீர்வாதத்தில் இருக்காங்க அப்படின்னா அது நீங்கள் தான் காரணம். உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பெரிய ஆசீர்வாதத்தில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் தான் அதுக்கு காரணம். ஏன் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை விடாதபடி நீங்கள் கத்தர் சமூகத்தில் வந்து நின்றது, வைத்தது, கொடுத்தது, அவர் சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோட பாரத்தோட துக்கத்தோடு இருந்தாலும் என்னுடைய கத்தருடைய சமூகம் தான் முக்கியம்னு சொல்லி நீங்கள் இம்பார்ட்டன் எடுத்து நீங்கள் நடந்து வரீங்க. ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கத்தர் மகிமையாக உங்கள் வாழ்க்கையில் கத்தர் நிச்சயமாகவே கத்தர் வைத்திருக்கிறார். அதை குறித்து தானே ஒரே ஒரு சாட்சி. எனக்கு தெரிந்த ஒரு மகள், அவங்க ரொம்ப நல்லா வசதி உள்ளவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரேயருக்கு நாங்கள் போயிருந்தோம், அடிக்கடி அவங்கள நான் பார்ப்பேன். ஆனால் ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப பியூட்டியாக இருப்பாங்க. அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். அந்த 2 பெண் பிள்ளைகளும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சோகமாகவே இருப்பாங்க. அப்போ நான் அவங்கள போய் பார்த்தேன். இவங்களை பார்த்தா நல்லா கிராண்டாக, நல்லா வசதி வாய்ப்பாக நல்லா இருக்காங்க. ஆனால் பார்த்தா எப்போதும் என்ன செய்தாங்க, கொஞ்சம் சோகமாக இருக்காங்களேன்னு சொல்லி அப்புறம் நானே கிட்ட போனேன், விசாரித்தேன். அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் நானாக கேட்டேன், ஏன் சிஸ்டர் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் டல்லாகவே இருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தில் வந்து எல்லாருமே நல்ல வசதியாக உள்ளவங்க தான். எனக்கு 2 பெண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளையும் நல்ல படிப்பை என்ன செஞ்சுட்டேன், படிக்க வச்சுட்டேன். ஆனால் எங்களுடைய சொத்துக்கள் கொஞ்சம் இருந்தது. என்னுடைய கணவர் வந்து என்ன செஞ்சார், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். நல்ல பிஸ்னஸ் ஓடிட்டு இருந்துச்சு, நல்ல ஆசீர்வாதமாக இருந்தோம். அப்போ நாங்கள் ஒரு பழைய வீட்டில் இருந்த 5 சென்டில் இடத்துல நாங்கள் ஒரு பழைய வீட்டில் இருந்தால் நாங்கள் என்ன செஞ்சோம், அப்போ ஒரு புதிய வீடாக கட்டுவோம், அந்த வீட்டை இடிச்சிட்டுன்னு சொல்லி ஒரு பிளானிங் போட்டு நல்லா கட்ட ஆரம்பிக்கும் போது எங்களுடைய பிஸ்னஸ் என்ன ஆகிட்டு, லாஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் பிளானை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, கட்டி தான் ஆகணும். அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்ட இருந்த கொஞ்சம் நகை, அப்புறம் ஊரில் இருந்த கொஞ்சம் அவங்க இடம் எல்லாத்தையும் முடித்து என்ன செஞ்சிட்டாங்க, சூப்பர் அழகாக கீழே மேலே எல்லாம் வீடு கட்டி நல்லா ஃபினிஷிங் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் திருமணம் செய்து கொடுக்கணும். இப்போ என்ன செய்யணும் தெரில. என் பிள்ளைகளுக்கு அவங்க குடும்பத்துக்கு தக்க அவங்க நிறைய நகை எதிர்பார்த்தா எல்லோரும் வந்து என்ன செய்தாங்க, பொண்ணு கேட்டு வராங்க. ஆனால் போடுறதுக்கு எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப மன வேதனையாக இருக்குன்னாங்க. ஆனால்
இந்த கடனை அடைச்சி மீதி என் கையில் பணம் எடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய கணவருடைய குடும்பத்தை சேர்ந்த சொத்து ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அந்த சொத்தை விற்றா அந்த கடனையெல்லாம் நான் அடைச்சி மீதி என் கையிலையும் எடுத்து என் பிள்ளைலையும் நான் திருமணம் செய்து கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஏற்பாடு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்களாம், உனக்கு இருக்கிறது என்னது? 2 பெண் பிள்ளைகள், எதுக்கு இவ்வளோ படிக்க வச்ச? அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ அழகான இவ்வளோ பெரிய வீட்டை எதுக்கு நீ கட்டின? அப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர இதுக்கு ஒரு முயற்சியும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னா. அப்போ எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு நாள் வாங்க ப்ரேயர் பண்ணன்னு கூப்பிட்ருந்தேன். அப்போ ரொம்ப நாள் கழித்து அப்புறம் நானும் இவங்களும் வாங்க, அவங்க வீடு எங்களுக்கு தெரியலை. அப்புறம் விசாரித்து நாங்கள் அங்கே போனால் ஒரு மணி ஒரு 5:30 இருக்கும் சாயந்தரம். நானும் இவங்களும் 2 வீலரில் போனோடனே ஒரு 1/2 மணி நேரமாக பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடித்தோடனே மணி 6 ஆகிட்டு, 6:10 ஆகிட்டு, இருட்டாயிருச்சு. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்கேன், என்ன நீங்கள் லைட்டே இன்னும் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். கரண்ட்டு சடவுன் சிஸ்டர் இன்றைக்கி அப்படின்னாங்க. அப்படியா, சரி. அப்போ யூபிஎஸ் வச்சுருப்பீங்களா? ஏன்டா இவ்வளோ பெரிய அழகான பியூட்டிஃபுல்லான மாளிகையான வீடு, யூபிஎஸ் போய் இல்லையா உங்கள்கிட்டன்னு கேட்டேன். இல்லை சிஸ்டர், எல்லாம் ஃபினிஷிங் ஆகிட்டு, ஆனால் வீட்டில் என்ன இல்லை, யூபிஎஸ் இல்லை அப்படின்னு மெழுகுத்திரியை பற்ற வச்சாங்க. நான் உடனே ஜெபம் பண்ணோம், ஏசப்பா நீங்கள் தான் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக அவங்களுக்கு செஞ்சுருக்கீங்க. இந்த நாளில் அவங்க நினைக்கலாம் தொழில் நஷ்டமாகி போச்சுது, இனி பிஸ்னஸ் வச்சாலும் அவங்களுக்கு வயசாகிருச்சு, இனி எப்படி நடத்த போகிறோம்னு நாங்கள் தெரியலை. அதனால் மார்க்கெட்டில் உள்ள கடையை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், வேறு ஆளுக்கு வாடகைக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கண்ணீரோடு அந்த இடத்துல ஜெபம் பண்ணோம். கர்த்தர் சொன்னார், இந்த குடும்பத்தை நான் அபரீதமாக ஆச்சரியமாக என் மகள் என்னையை தேடி கண்ணீரோடு இந்த மகள் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்காக அவள் கண்ணீரோடு நிற்கா, பெரிய மகிமையாக நான் நடத்தி கொடுப்பேன் ஆசீர்வாதமாக பிள்ளையோட திருமணத்தை அப்படின்னாரு. அப்போ எங்கள் வீட்டில் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாருங்கள் சிஸ்டர், உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கார், நீங்கள் யார்ட்டுமே சொல்லாமல் நீங்கள் கர்த்தரையே நம்பி நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு எஸ்தர் ராஜாவுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பிள்ளைகள் இருக்க அழகுக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கும், உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிறதுக்கும், உண்மையாக இருக்கிறதுக்கும், இந்த கோவை பட்டணத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாட்களில் வாலிய பிள்ளைகள் என்ன செய்தாங்க, எப்படியோ இருக்காங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் பயத்தோடும் பக்தியோடும் உண்மையோடும் இருக்காங்க. அதை கர்த்தர் பார்த்துட்ருக்காரு. அதுக்குன்னு ஒரு பரிசுத்தமாக இந்த வாலிப நாட்களில் இருக்கிறதுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார். உங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுதாங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைகளுடைய நடத்தையை பார்த்து, அந்த பிள்ளைகள் இவ்வளோ அழகாக இருக்கிறத பார்த்து கர்த்தர் என்ன செஞ்சார், ஒரு பெரிய பணக்காரங்க அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க போயிருக்காங்க. இவங்களுக்கு பயம் வந்துருச்சான். அப்போ இவங்க திருப்பி பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்குங்க, எப்போ வைக்கலாம் நிச்சயதார்த்தம்னு கேட்ட உடனே இவங்க திருப்பி ஆள் அனுப்பியிருக்காங்க. ஏன்டா நம்ம வீடு நம்ம வசதி எல்லாத்தையும் பார்த்து வந்திருக்காங்க, ஆனால் எவ்வளவு நகரக்கம் கேட்காங்களோ நம்ம அவ்வளவு கொடுக்க நம்மகிட்ட கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, எங்கள் வீட்டுக்கு ஏன் நீங்கள் பொண்ணு கேட்டு வந்தீங்க, எனக்கால போடுறதுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்ப போட முடியாது, உங்கள் வசதிக்கு எனக்கு போடுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு ஆள் அனுப்பிட்டாங்க. அந்த மாப்பிட்டுக்காரங்க அனுப்பி சொல்லி விட்டாங்களாம், நாங்கள் பொண்ணை தானே கேட்டோம், உங்கள்கிட்ட பொண்ணும் பொருளையும் கேட்கலையே, பொண்ணை தான் கேட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரின்னு கொரோனா டயத்தில் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சு என்ன செஞ்சது, அந்த பிள்ளைகளுடைய நிச்சயதார்த்தம் நடந்தது. அந்த நிச்சயதார்த்தத்துக்கே பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு 50 பவுன் கிட்ட நகை, அது வைர நகையும் ஒவ்வொரு செட்டு, தங்க நகையும் ஒவ்வொரு செட்டு. சந்தோஷத்துக்கு அளவே இல்லாதபடி கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அது மாத்திரமல்ல, திருப்பி அவங்க வீட்டுக்கு நாங்கள் 2வது பொண்ணு கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணணும், என் மேலே ரொம்ப எனக்கு கவலைப்படுதேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க இப்படி நடந்துச்சு. அப்புறம் திருப்பி நான் அந்த மறந்துட்டேன், நீங்கள் திருப்பி எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வரணும். அப்போ தான் இந்த திடீர்னு ஒரு 3 வருஷம் கழித்து திருப்பி ஃபோன் பண்ணுதாங்க. இப்போ அந்த மகளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ அவங்க வீட்டுக்கு எங்களை போக வச்சார். திருப்பி நாங்கள் ஒரு நாள் போகிறோம் அவங்க வீட்டுக்கு. அப்போ அவங்க சொல்லுதாங்க, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் என்னுடைய மகளுக்கு நிறைய வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள அவங்க மாமியா நிறைய வைரத்தில் தங்கத்தில் நிறைய செட்டாக வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ என் பொண்ணு என்ன செய்வா, எல்லாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போது அந்த செட்டு நகையெல்லாம் போட்டுட்டு அவங்க அத்தைகிட்ட போய் நிற்பாளாம். அத்தை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாளாமா. சூப்பர்மா அப்படிம்பாங்களாம் அவங்க மாமியா. பார்த்துட்டு சொல்லுவாங்களாம்,
இதெல்லாம் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தது அப்படின்னா, அப்படியாம்மா எனக்கு மறந்துட்டுமா இதாம்மா அப்படி கேட்பாங்களாம். எவ்வளவு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அவ்வளவுக்கு என் மகளுக்கு என்ன செஞ்சுருக்காரு கர்த்தர், கிருபையா மகிமையா ஒரு அன்புள்ள நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து, அவங்களுக்கு 2 பொண்ணு 1 பையன். ஆனால் அவள் பொண்ணை எப்படி நேசிக்காங்களோ அதே போல் தன்னுடைய மருமகளையும் நேசித்து கர்த்தர் அபரீதமாக ஒரு எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தாரு. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு. நீங்கள் நினைக்கலாம், அப்பா இப்போ இருக்க சூழ்நிலையில் எனக்கு ஒன்றும் இல்லை. அது மாத்திரமல்ல, அவங்க போயிருக்க இடத்துல வந்து பெரிய கம்பெனி, அவங்க கம்பெனி, அந்த கம்பெனியில் 200 பேருக்கு மேலே வேலை செய்தாங்க. இப்போ அந்த மகள் அந்த கம்பெனியில் மேனேஜர், ஓனராக இருக்கா. இவங்க அப்பா கம்பெனி பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகி போச்சுது. ஆனால் இனி நம்ம வருவோமா முன்னேறின்னு நினச்சாங்க. ஆனால் அவள் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செஞ்சார், ஒரு பெரிய 200 பேர் 250 பேர் வேலை செய்த இடத்துல அவள் பிள்ளைய ஓனராக அந்த இடத்துல ஆஃபீஸில் கர்த்தர் வச்சுருக்கார், மகிமையாக வச்சுருக்கார். நீங்கள் ஒன்று நினைக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலே உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமையாக கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே நிறைவு ஜெபத்துக்காக எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல கேட்ட சத்தியங்களின்படி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிகள் மீது உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆடு மந்தைகள், மாட்டு மந்தைகள், மிருக ஜீவன்கள், நிலத்தின் பலன் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாயிருக்கட்டும். இந்த நாளிலே இவர்கள் கைட்டு செய்கிற எல்லா கையில் பிரயாசங்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அநேகருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சந்ததியாய் வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற சிறியவர் பெரியவர் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ மகிமை கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.